வணக்கம், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு 27th டே ஆஃப் த டயட். இப்போ வந்து ஹேர் கேர் ஷெடியூல் படி ஒரு நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, அடுத்த நாள் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணோம். என்னோடய மார்னிங் ஷெடியூல் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிளான் வந்து கரெக்டாக போயிருந்துச்சு. டெய்லி மார்னிங் கொஞ்சம் அம்மாவுக்கு ஒர்க் ஹெல்ப் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி வந்து கடை திறக்க யாருமே இல்லை. ஸோ அதனால் மார்னிங் ஒரு 5:30க்குலாம் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு கடை திறந்துட்டு ரெகுலராக பால் போடுறவங்களுக்குலாம் பால் போட்டுட்டு கடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு 12 மணிக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு என் தம்பி வந்தான். ஸோ அவன்கிட்ட விட்டுட்டு நான் வந்தேன். இப்போவே நான் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். பிகாஸ் கடையிலலாம் வந்து பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இந்த சென்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் நம்ம கடை க்ளோஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். அகெயின் வந்து ஓப்பன் பண்ணுறோன்ற போது அது எல்லாத்தையும் வெளில வைக்கணும். ஸோ அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் அந்த 4 அடுக்கில் ஏறி இறங்கி ஒரு 10 கேன் வந்து தூக்கியிருப்பேன். நான் கேன் வந்து பர்ஃபெக்டாலாம் தூக்க மாட்டேன். லைக் இங்கேருந்து இது வரைக்கும் நடந்து போவோம், அவ்வளோதான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து கடையில் இருக்கும்போது தான் இந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து நான் கடையில் இருக்கும்போது ஆச்சு. லைக் கடையில் தான் இருக்கேன், அப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. நான் பேட்லாம் வைக்கல, வீட்டுக்கு வந்து தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணி கேட்டாங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி ப்ளீட் ஆகுது, நான் வந்து டயர்டாக இருக்கேன், ஆனால் தண்ணி கேட்குறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தூக்கி இப்படி தான் தூக்குனேன். கை தவறி போட்டு கேன் உடஞ்சிருச்சு. ஆனால் வீட்டில் தான் எதுவும் சொல்லலை. நான் ஜஸ்ட் ஃபோன் பண்ணிமா கேன் உடஞ்சிருச்சு, என்னாச்சுன்னா தூக்க முடியல அப்படின்னா விட்டுட்டாங்க. லைக் அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், இந்த கேனை தூக்குறதுக்கு கூட நமக்கு தெம்பில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கேனை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஸ்டார்ட் பண்ணேன். தூக்க இந்த சென்ஸ் இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்டுனா, இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி வச்சு எப்போவுமே நான் ரொம்ப தூரம்லாம் தூக்க மாட்டேன். ஸோ கேன் அங்கே இருக்குது, கடையோட வாசல் இது, யாருன்னா கேன் கேட்குறாங்கன்னா நான் போயிட்டு அங்கேருந்து கடையோட வாசல் வரைக்கும் எடுத்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்கில் ஆகியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ஃபேஸ் ஆஃப் நானை கூட நான் மேக்ஸிமம் காட்ட மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா தான், நீ பண்ண, நான் வீடியோ எடுக்கிறேன், நான் நல்லா எடுப்பேன், நான் உன்னை அழகாக எடுத்து தரேன் அப்படிலாம் சொன்னாங்களா. அவங்களுக்காகவே வந்து நான் கேமரா செட் பண்ணி கொடுத்துட்டு இப்படி எடுங்கம்மா அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அம்மா வந்து எல்லா வேலையும் செம்மையாக பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு தான் எதுக்கு அவங்க பண்ணணும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நானுமே வந்து இல்லைம்மா நீங்கள் போய் திறங்கம்மானா திறந்துருப்பாங்க. ஆனால் சரி நம்ம பண்ணலாம், நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது காலையிலேயே நான் ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு கடையில் வந்து அவ்வளோ வேலை இருந்துச்சு. லைக் இந்த பால் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஒரு பால் வந்து 1/2 லிட்டரா, ஒரு 40-50 பால்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்போ 25 லிட்டரு ப்ளஸ் அந்த கண்டெய்னர். இது இப்படி தூக்கவே நல்ல முடியல. ஆனாலும் இல்லை, நம்ம தூக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பில் வச்சுட்டு இன்னொரு ஸ்டெப்பில் வச்சு அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். எங்கள் கடை இருக்குன்னா எங்கள் கடை இருக்குன்னா, கடை இந்த சென்ஸ் அந்த இடத்துல நாங்கள் கடை வாடகை இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும், பின்னாடி ஒரு வீடு இருக்கும். ஸோ ஒரு வீடு 2 கடை அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே என் தம்பி இருந்தானா டிஃபனு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ சாப்பிட்டுருந்தாங்க, சும்மா பார்ப்பாங்க, நாங்கள் கொடுக்கலன்னா கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து இன்றைக்கி வந்து 2 கோவா, அங்கேயும் கோவாவான்னு எனக்கு செம்ம சிரிப்பு, 2 கோவா எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒன்று, என் தம்பிக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு. ஆனால் என் தம்பி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டோன்னே அதனால் நானே 2 கோவா சாப்பிட்டு 2வது கோவா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டான். அதுக்கப்புறம் எனக்கு 1வது வைக்கணுன்னா அந்த பாட்டிக்கு அது கேட்டுச்சா என்ன தெரியல, திருப்பி எடுத்துகிட்டு வந்து என் தம்பிக்கு கொடுத்தாங்க. அந்த கோவாவையும் பாதி நான் சாப்பிட்டுட்டேன். வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து 4 மணி வரைக்கும் நான் சாப்பிடாம பாஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ என் மைண்டுக்கு என்னன்னா, இதெல்லாம் ஹெல்த்தி தான், அதெல்லாம் ரொம்ப கேலரிஸ்லாம் வராது. கோவா மிஞ்சி போனால் 2 சேர்த்து இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி குட்டியாக சாப்பிட்டாலுமே ஃபைன் தான். லைக் ஒரு மீலாக சாப்பிட்றேன்னா அது பர்ஃபெக்டாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி. அதனால தான் நான் அந்த மீல் பிளேட்ஸை வந்து லைக் எல்லா வாட்டியுமே வந்து நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு போய் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மீல் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், இதோட ஃபர்ஸ்ட் மீல் நம்ம இதை எடுக்கணும், செகண்ட் மீல் இது நம்ம எடுக்கணும். இப்போ நான் வந்து சும்மா எதாச்சியாக நடந்து போகிறேன் அப்படின்னா, எங்கள் ரோட்டில் இருக்குது. ஸோ சும்மா நான் நடந்து போகிறேன், யாருன்னா வந்து குட்டீஸ் எதாவது வெளில இருக்காங்கன்னா நான் விளையாடிட்டு இருக்கேன், அவங்க வீட்டில் ஏதாவது செஞ்சாங்கன்னா சும்மா டேஸ்ட் பார்க்குறியா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குமே வந்து நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதை நான் கேப்சர் பண்ண முடியாது. அதை நான் சொல்லணும்னா அதுக்கே 1 மினிட் ஆகிடும். என் ஷார்ட் வீடியோவே வந்து 1 மினிட் தான். லைக் நான் நடந்து போனேன், அங்கே ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டேன், இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பாலாம் வீடியோஸில் வருவாள்ல, அவள் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா அவள் வந்து ஊட்டி விடுவா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் குட்டியாக வேணா ஸ்நாக்கு, பிஸ்கெட் சாப்பிடுவா, சாக்லேட் சாப்பிடுவா. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். பட் எப்படின்னா 1 ஸ்பூன் 1 மவுத் அப்படியோட நிறுத்திப்பேன். ஹேர் ஆயிலிங் வந்து நான் இந்த ஜேர்னியில், அதாவது ஒரு 100-150 நாளுக்கு முன்னாடி தான், கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் வச்சுக்கோங்க. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன்.
என்றைக்கோ ஒரு நாள் அம்மா வந்து வீட்டில் இல்லை. அப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணோம், குளிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எங்கள் அம்மா கேட்குறாங்க, 20 வயசாகுது, என்ன கூட உனக்கு வைக்க தெரியாதா? அப்போ எனக்கு 20. 20 வயசாகுது, உனக்கு என்ன கூட வைக்க தெரியாதா அப்படின்னு சும்மா ஃபன்னாக கேட்டு வச்சு விட்டு போனாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம வந்து இது கூட நம்ம கற்றுக்கல, முடி அழகாக இருக்கணும், முடி வளரணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமே தவிர இதை கூட நம்ம கற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஆயில் வைக்க கற்றுக்கினேன். எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, பார்ட்டிஷனாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம சிக்கு எடுத்து வச்சுருக்கோம், ஸோ சிக்கு ஆகாது, ஓகேங்களா? பிரிச்சுட்டு இந்த அடிமண்டை, அந்த மண்டைன்னு சொல்லுவோம்ல, ஏர் வளருதே, அங்கே வந்து ஆயில் படலை. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, இங்கெல்லாம் வந்து ஆயிலே பண்ணலன்னா இப்படி வாரும்போது இங்கெல்லாம் பட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கேல்பில் ஆயில் படணும். நம்ம இப்படி வாரதுனால இந்த ஸ்கேல்ப்லலாம் பட்டுரும், இந்த பின்னாடி ஸ்கேல்பில் ஆயில் படாது. அதனால் அதில் தான் நம்ம மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் நம்ம ஆயில் வச்சிட்டாலே வாரம் இங்கெல்லாம் ஆயில் வந்துடும். நான் வந்து எங்கள் அம்மா ஆயில் வச்சிட்டோன்னா எல்லா வாட்டியும் கேட்பேன், ஏமா இங்கெல்லாம் வைக்கலாம், அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் பின்னும் போது இங்கெல்லாம் ஆயில் ஆகிடும். ஹேர் வந்து கொட்டியிருக்கு. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் போட்டுட்டு நான் என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஏதோ ரஷ் அப் ஆகி எங்கேயோ ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எப்போவுமே மெடிடேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் என்னென்னா, சிட் பண்ணனா நான் எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டேன். சிம்முத்ரா வச்சுருவேன். ஏதாவது என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு 2, 3 வேர்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா, யோகா மேட் போட்டுட்டு அப்படியே சப்பாங்கோல் பொடிச்சு அப்படியே சிட் பண்ணிட்டேன். சிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பண்ணது என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி யோசித்து பார்த்தேன். லைக் நம்மளால் இவ்வளோ முடியுது. பிகாஸ் இத்தனை நாளுமே என்கிட்ட என் வேலையில் யாருனா வந்து ஏதாவது பண்ணுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு என் வாயில் என்ன வரும்னா, எனக்கு டைமே இல்லை, எனக்கு டைமே இல்லை, இந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி நான் காலையில் எழுந்து என்னோடய வேலை முடிச்சிருக்கேன், கடை வேலை போய் பார்த்துருக்கேன், வீட்டு வேலை முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் இது எல்லாமே கூட இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அப்படின்றபோது டைம் இல்லை அப்படின்றது நான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்த ரீசனாக தான் எனக்கு இன்றைக்கி தெரியுது. நான் இவ்வளோ நாள் நிறைய விஷயத்துக்கு வந்து ரீசன் சொல்லியிருக்கேன். பட் இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அகெயின் ரீவைண்ட் பண்ணி என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் நான் பண்ணணும். இந்த டைம், அதுக்கப்புறம் மைண்ட் செட், இது 2த்த மட்டும் நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணுன்னா நம்ம என்ன விஷயம் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம் போல். மெடிடேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 100 கவுண்ட்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை டேப்ஸ் பண்ணேன். தென் கொஞ்சம் ரெஸ்ட், தென் 100, தென் ரெஸ்ட், இந்த மாதிரி இன்றைக்கி 800 வரைக்கும் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு நடுவில் ரெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அப்போவுமே வந்து அதே பொசிஷனில் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். தென் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோப்ரா போஸ் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல கோப்ரா போஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 கவுண்ட்ஸ் வந்து அங்கே ஹோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் டு ஃப்ளோர். இதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு 10 செட்ஸ் ரிப்பீட் பண்ணி 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 50 கவுண்ட்ஸ் வந்து கோப்ரா போஸ்லேயே ஹோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தேர்ட் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் லெக் ரைசஸ். இதில் என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி என் லெக்கை அங்கே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு. இந்த மாதிரி 2 சைடும் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நான் லிஃப்ட் பண்ணேன்னா 10 கவுண்ட்ஸ் நான் எண்ணுவேன். கரெக்டாக அந்த 10th கவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது என் லெக்கு, என் மூளைக்கெலாம் ஒரு ஃபீல் வந்துடும், நான் இப்போ ட்ராப் பண்ணுறேன்னு. அப்போ அகைன் ஒரு 3 கவுண்ட்ஸ் அங்கேயே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணுவேன். தென் 100 கவுண்ட்ஸ் வந்து கேட் அண்ட் கவ் போஸ். ஸோ இப்போ பண்ணுறல இது வந்து கேட் போஸ், அதுக்கப்புறம் இது வந்து கவ் போஸ். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 100 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுக்கணும்னு தோணும்ல, அப்போ வந்து சைல்ட் போஸ் போயிட்டு பிரேக் எடுத்து அகைன் நான் ரிப்பீட் பண்ணுவேன். தென் அடுத்த செட் வந்து மவுண்டைன், பிளாங்க் அண்ட் சைல்டு. இப்போ மவுண்டெயினில் வந்து நான் 15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாங்க் ஒரு 15 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன். ரெண்டுமே கண்டினியூஸாக 15, 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ரெஸ்ட் தேவைப்படும்ல, அந்த ரெஸ்ட்டுக்கு வந்து சைல்ட் போஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து ஒரு 15 ஒரு 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிள் டாப் பொசிஷன்லேருந்து லெக்ஸ் வந்து ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இது வந்து 15, 20 அண்ட் 30 இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போனேன். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து பிரியாணி சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மீலுக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்துக்கினேன். அந்த குட்டியாக ஒரு பிளேட் இருக்கும்ல, அந்த பிளேட்டில் போட்ட ரைஸ் அண்ட் மதியமாக என் தம்பி வந்து இட்லி கடையோட டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அமுல் 100 ருபீஸ் ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு 6:30க்குலாம் வந்துட்டார். 7:45 ஷோ தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதே போல் நாங்கள் வந்து ஒரு 6:30க்குலாம் வந்து கடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு பிளாக் காட்டன் குர்த்தா, அதுக்கப்புறம் 2 சைடில் பாக்கெட்ஸ் இருக்க மாதிரி ஒரு காட்டன் ஒயிட் பேண்ட், இதுதான் நான் போட்டிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியா போய் படம் பார்த்துட்டு வந்துட்டு 11க்கு தான் நாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். மதியானம் கூட்டு செஞ்சிருந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சா, ஸோ தோசை மட்டும் கலக்கி நான் 2 தோசை சாப்பிட்டு, எல்லாரும் சாப்பிட்டு இன்னைக்கான டேவ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்லைட்டா கார்ப்ஸ் வந்து இன்னைக்கு அதிகம் தான். பட் ஓகே நாளைக்கு இத மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.